श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ऐतरेयोपनिषत् शांति मंत्रम। ओम वांग मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेधि वेदस्य मणिस्तः श्रुतं मे मा प्रहसीः अनेनाधीतेनाहोरात्रान् संदधामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शांति। முதல் பிரகரணத்தில் இந்த ஐதரோபனிஷத்து கடந்த வகுப்பில் நம்ம இந்த முதல் பிரகரணத்தை முடித்து ரெண்டாவது பிரகரணத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டாவது அத்தியாயம். அந்த முதல் பிரகரணத்தில் லோக சிருஷ்டி அத்தியாரோபம் செய்யப்படுறது. அந்த சிருஷ்டி அத்தியாரோப பிரகரணம்னே பேர் கொடுக்கலாம் அதுக்கு. அதில் ஆரம்பம் முதல் லோக சிருஷ்டி, அதுக்கப்புறம் லோக பாலகர்களுடைய சிருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் இந்திரியங்கள் சிருஷ்டி, இந்திரிய கோலகங்கள். அப்புறம் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம் பசி தாகம் அதோடைய சிருஷ்டி செய்யப்பட்டது. ஸோ இனிமேல் அடுத்தது ஜீவ சிருஷ்டி வரணும். ஸோ இன்றைக்கி இப்போது நம்ம பார்க்குற இந்த ரெண்டாவது பிரகரணத்தில் முதல் மந்திரம் படிக்கிறோம். தா ஏதா தேவதாக ஸ்ருஷ்டாः அஸ்மின் மஹத்யர்ணவே பிராபபதன் தம் அசனாய பிபாசாभ्याम् अन्ववाज्यत ता एनम् अब्रुवन् आयतनं नः प्रजानीहि यस्मिन् प्रतिष्ठिता अन्नमदामेति. இந்த மந்திரம் கடந்த வாரமே நம்ம தொடங்கியிருக்கோம். இதில் இப்படி இந்திரிய கோலகங்கள் எல்லாமே சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் அந்த பகவான் பரமாத்மா அதுக்கப்புறம் தாக ஏதா தேவதாக சிருஷ்டாக. ஸோ தேவதர்கள் எல்லாரும் லோகபாலகர்கள் எல்லாரும் சிருஷ்டி ஆகிடுத்து. அதுக்கு பிறகு அஸ்மின் மஹத்யர்ணவே பிராபதன். இந்த வரைக்கும் நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி. அதுக்கு பிறகு இந்த சம்சாரமனே மகாசாகரத்தில் அவங்க எல்லாரும் உளுந்துட்டாங்க, நல்லா உளுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நான் சங்கர பாஷ்யத்தில் இருக்கிற சில முக்கியமான விஷயத்தினை படித்து நான் உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். அப்படின்னா தேவதைகளுக்கு கூட சம்சாரம் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். சம்சாரம் இருக்கன்னு அங்கே அப்போ என்ன இருக்கணும்? சுத் பிபாச பசிதாகம் இருக்கணும். அவங்களுக்கு கூட மரணம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கூட சுகதுக்கங்கள் இருக்கும் அவனு புரிஞ்சுக்கணும். பிராபதன். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? தம் அசனாய பிபாசாभ्याम् அன்வவாஜ்யது. அப்புறம்
தம் அந்த பகவான் வந்து அசனா பிபாசாயாபியாம் அன்வார்ஜத்து, அப்புறம் பசி தாகத்தினை உருவாக்கிட்டார். பசி தாகத்தினை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் இதோட எல்லாமே மேக்சிமம் சிருஷ்டி ஆயிடுது. அப்போது இந்த அந்த பகவான் வந்து இந்த தேவதைகள் எல்லாருமே கூட கேட்டிருக்காங்களாமா. ஏனம் அப்ருவன், அவங்க எல்லாரும் இப்படி சொன்னாங்க, கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆயத்தனம் பிரஜானீஹி, எங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்கோ அப்படின்னு. எங்களுக்கு பசி தாகம் கொடுத்தா வந்துச்சு, ஆனால் இப்போது அது பசி தாகம் அதை அனுபவிக்கணும்னு சொன்னால் தேகம் வேணும், ஸ்தூல தேகம் வேணும். அதனால் ஸ்தூல சரீரம் வேணும். எங்களுக்கு ஒரு ஆயத்தனம், வீடு அது பண்ணி கொடுங்கோ. அது பண்ணி கொடுத்தா யஸ்மின் பிரதிஷ்டிதாக, நாங்கள் அதில் இருந்துக்கிட்டு அன்னம் அதாம இது, நாங்கள் இந்த பசி தாகத்தின்னு தீர்த்துக்கிறோம், அன்னம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். நம்ம கொஞ்சம் இப்போது சிந்தனை பண்ணும்போதும் இந்த பசி தாகமானது வந்து வயிற்றுக்கு மட்டும்தான் இருக்கும் நினச்சிக்கக்கூடாது. பசி தாகம் అనేది வாய் இருந்தால் தான், வாயினால் தான் சாப்பிடுவோம், ஜலம் குடிக்கிறோம். வயிற்றுக்கு பசி தாகம்னு நினைக்கக்கூடாது. எல்லா இந்திரியங்களுக்கு இருக்கிற அதனுடைய விஷய ஆசக்தி, விஷய ஆனந்தம், அது பசி தாகம்தான். அதனால் ஸ்வஸ்வ விஷய திருஷ்ணா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்வஸ்வ விஷய, இப்போது காதுக்கு வந்து கேட்கறதனேது அதோடைய பசி, வாய்க்கு வந்து சாப்பிட்றதனேது பசி, நாக்குக்கு பேசுகிறதனே பசி, மூக்குக்கு மணக்கிறதனே பசி, கண்ணுக்கு பார்க்கறதனே பசி, தோக்குக்கு ஸ்பர்சிக்கிறதனே பசி. இத்தனை பசி இதெல்லாமே கூட பசி தாகந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி தேவதைகள் எல்லாரும் ஆயத்தனம் எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டதுக்கப்புறம் அதனால் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. இது சொல்லும்போது இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதுன்னா, கட்டோபனிஷத்தில் வந்து இது வேறே மாதிரி சொல்லியிருக்கே, தேவதைகளுக்கு பசி தாகம் இருக்காத மாதிரி சொல்லியிருக்கே அப்படின்னு அங்கே நச்சிகேதனும் யமதர்மராஜன்கிட்ட கேட்குறான். ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சனாஸ்தி, ந தத்ர த்வம் ந ஜரயா பிபேதி, உபே தீர்த்வா அசனாப்யா பிபாசே, சோகாதிகோ மோதத்தே ஸ்வர்கலோகே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. அப்படின்னு அர்த்தம், ஸ்வர்கலோகத்தில் ஜரா மரணம் இந்த பயம் இருக்காது, அப்புறம் அசனா பிபாசை கூட இருக்காது, சோகம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் தேவதைகளுக்கு கூட சம்சாரம் இருக்கே, தேவதைகளுக்கு கூட பசி தாகம் இருக்கும். இதோ இப்போ இங்கே பசி தாகம்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால் அது தீர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணுமன்றாங்களே அப்படின்னு சொன்னால், இதுக்கு பதில் என்னன்னா, கட்டோபனிஷத்தில் அந்த இடத்துல ஸ்வர்க்கம் பற்றி ஸ்துதி செய்யப்பட்டது ஜஸ்ட்டு ஒரு அர்த்தவாதம் மட்டும். அப்படின்னா அதுக்கப்புறம் யமதர்மராஜனு கூட நச்சிகேதனை டெம்ப்ட் பண்ண போகிறான். உனக்கு ஸ்வர்க்கம் தரட்டுமா, அங்கே இதெல்லாம் இருக்கும், அந்த சுகங்கள் இருக்குது, இந்த போகங்கள் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அவனை ஆசைப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்வர்க்கம்ல இருக்கிற இந்த தேவதைகளோட சுகம் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால், இது வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய
ஆயுஷ்காலம், நமக்கு இருக்கிற சுகம் அண்டு சௌக்கியங்களுடைய அளவு, அப்புறம் நமக்கு வர வியாதி, இந்த மாதிரி அது கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே ரொம்ப லாங், நம்மளது ரொம்ப ஷார்ட். அப்படின்னா பாருங்க, இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 3-4-5 வாட்டி பசிக்குது இல்லையா? எவ்ரி 4 மணி நேரத்துக்கு, சில பேருக்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும். ஆனால் அவங்களுக்கு எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்ட போதும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பசிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம 100 வருஷம் வாழ்கிறதுன்னு அவங்க 100,000 வருஷங்கள் வாடுவாங்க. 100,000 இல்லை 1000 வருஷங்கள் அப்படி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் இந்த 2 கம்பேரிசன் தவிர அங்கேயும் பசி தாகம் இருக்கு, அங்கேயும் டிஃபரன்சஸ் இருக்கு, அங்கேயும் பொறாமை இருக்கு, அங்கேயும் கோபதாபங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ரிலேட்டிவ்லி இது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த வித்தியாசம் ஹையர்ன்னு சொல்லும்போது அதிஸ்துதி பண்ணி பாராட்டுறதுக்காக தான் வேதத்திலும் அந்த விதமாக அந்த இடத்துல ஜஸ்ட் டு மார்க்கெட்டுன்னா எந்த பொருள் ரொம்ப மார்க்கெட் பண்ணணும்னா அதை பற்றி ஸ்துதி பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா வேதத்திலும் அப்படி அட்லீஸ்ட் ஸ்வர்க்கத்துக்கு போகிறான்னு ஆசை உருவாக்கிட்டா இவனுக்கு கொஞ்சம் தர்மமாக தெய்வ பக்தியோட இந்த அனுஷ்டானங்களோட வைதிகனாக இருப்பான் அనే பாவத்தோட இந்த உபனிஷத்துகள் எல்லாம் அப்படி பேசுகிறது. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதனால அவங்க கூட என்ன பண்ணாங்க, ஸ்தூல தேகம் இல்லாமல் அங்கே பசி தாகம் எப்படி சாப்பிட்றது அதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாதனால ஆசிர்வதி ஆயத்தனம் அதிஷ்டானம் தங்கிறதுக்கு இடம் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, இப்போது இந்த தேவதைகள் இப்போது இப்படி கேட்ட உடனே எங்களுக்கு சரீரம், ஸ்தூல சரீரம் கொடுங்கோன்னு சொன்னால் அடுத்த 2வது மந்திரம் படிக்கிறோம். இந்த 2வது செக்ஷனில் தாபியோ காமானயத காம் ஆனயத தாபியோ காம் ஆனயத் தாஹ அப்ருவன் நவை நோயமலமிதி தாபியோ அஸ்வாம் ஆனயத தாஹ அப்ருவன் நவை நோயமலமிதி. எப்போ தேவதைகள் இப்படி இது எல்லாமே ஹைலி இமேஜினரி ஸ்டோரி, ஹைலி ரொம்ப இமேஜின் பண்ணிக்கணும். ஏன் அப்படி இமேஜினேஷன்னு சொன்னால், இப்போது இவங்க இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய் இருந்திருக்கணும். ஆனால் இன்னும் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அமையல ஸ்தூல சரீரம் இல்லை. அப்போ எப்படி பேசுவாங்க? அசனா பிபாசா கூட இப்போது கேட்க போகிறது. அப்புறம் தேவதைகள் கேட்டாங்க, எங்களுக்கு பசி தாகம் வந்தால் அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு இது தங்கிறதுக்கு இடம் வேணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு பொருள் வேணும், இதெல்லாம் கேட்குறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, உபனிஷத்து சின்ன குழந்தைகளுக்கு கதை சொன்ன மாதிரி ஹைலி இமேஜினரியஸ் சொல்கிறது. ஏன்னா உள்ளே இன்னும் இங்கே ஜீவ வரல, சைத்தன்யம் என்ட்ரு ஆகலை. இது எல்லாமே கூட சும்மா ஒரு ஸ்டாச்சு மாதிரி கூட கிடையாது. இன்னும் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு அமைப்பு அமையலை. இது தனித்தனியாக அப்படி ஜடமாகவே இருக்கே. அப்படி என்ன அர்த்தம் என்ன? ஹைலி இமேஜினரி, சும்மா இமேஜினேஷனா பூயா இதெல்லாம் அப்படின்னு இல்லை. அதனால தான் ஒரு மந்திரம் நடுவில் பகவான் ச ஈக்ஷத ஐக்ஷதன்னு வரும். அப்படின்னா பகவான் இமேஜின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம இமேஜின் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மனசை வச்சு ஊகிச்சுக்கிறோமே. அப்போ பகவான் தான் தனியாக இருக்கிறார். அவருடைய சக்தின்னு வச்சு நான் நிறைய ஆகணும்னு நினச்சார். நிறைய ஆகணும்னு என்ன, லோகங்கள் ஆகணும்னு நினச்சார். எல்லா கல்பனை தான் பகவானுடைய பரமாத்மாக்குள்ளே ஏற்பட்ட கல்பனைன்னா பாவனை. பாவிச்சுக்கிறதுக்கு என்ன, மனசில் நம்ம எத்தனையோ பாவிச்சுக்கிறோம் இல்லையா?
அப்போ பரமாத்மா கூட அவருடைய மனசு என்னன்னா அவரோட மாயாசக்தி தான் அவருடைய மனசு. அந்த மாயாசக்தி நினச்சிக்கும் போது அப்புறம் சரி முதல்ல வந்து லோகங்கள்னு உருவாக்குறோம். லோகங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லா லோகங்களையும் அதாவது ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு அங்கே லோக பாலகர்கள் இருக்கணும். அந்த லோக பாலகர்கள் எல்லாரும் இந்த எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்திரியங்கள் இருக்கணும். இந்திரியங்கள் தங்கிறதுக்கு அங்கே ஒரு தனிப்பட்ட சின்ன சின்ன அறைகள் இருக்கணும், கோலகங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தால் அதாவது இந்த லோகத்தினை கவனிக்கிறது. அந்த கவனிக்கும் போது அதுக்கு கவனிக்க தெரியக்கூடிய சக்தி கொடுக்கணும். அந்த சக்திக்கு பேர் தான் தேவதை. அந்த தேவதைக்கு இருக்கிற அந்த சக்தி, கவனிக்கிற சக்திக்கு பேர் தான் பசிதாகம். அப்போ அந்த பசிதாகம் கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் பசிதாகம் கொடுக்கணும். இவன் கவனிக்கணும்னா வெளியில் பொருள்கள் இருக்கணும். இந்திரிய தேவதைகளுக்கு கவனிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வெளியில் பொருட்கள் இருக்கணும். அப்புறம் அன்னத்தின்னு சிருஷ்டி பண்ணணும். இனிமேல் பண்ணுவார். இப்படி பகவான் ஒன்று நினச்சிக்கிறார். அது நான் உருவாக்குனதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து ஆயத்தனம் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை யாருக்காக அதெல்லாம் பண்ணால் யார் அனுபவிக்கிறது? நான் போய் அதில் தங்கணும் இல்லையோ? அப்போதான் அனுப்பிரவேச ஸ்துதி. பகவான் வந்து பரமாத்மா என்ட்ராகி ஜீவாத்மாவா அப்படி கல்பிச்சுக்கிட்டு அவர் எட்டி பார்க்குறாரு எல்லாத்திலும் வந்து. இன்னும் அந்த ஜீவாத்ம சிருஷ்டி வரலை. இப்போதைக்கு எல்லா ரா மெட்டீரியலாக ஜடமாகவே அப்படி தனித்தனி இருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க இவங்க தேவதைகளும் உடனே இப்படி அவங்க எப்போ சரீரம் வேணும், எங்களுக்கு வந்து ஒரு ஆயத்தனம் வேணும்னு சொன்ன உடனே இப்போ தான் புருஷ சிருஷ்டி இருக்கும். அப்போது முதல்ல என்ன பண்ணாரோ உடனே பரமாத்மா வந்து அவருடைய பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டார். ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு பாருங்கள், இதே இமேஜினரி ஸ்டோரி நான் இன்னும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி கல்பிச்சு ஸ்டோரியை சொல்கிறேன். சரியா? அவர் உடனே பின்னாடி காஸ்டியூம்ஸ் ரூம் ஒன்று வச்சுருக்கார். அந்த ரூமுக்குள்ளே போய் இதுதான் இங்கே சொல்கிறது பாருங்க. தாபியோ காம் ஆனயத்து. முதல்ல அவர்களுக்கு வந்து பசு மாடுன்னு கொண்டு வந்து காட்டிட்டார். பசு மாடுன்னு என்ன, அது உயிரோடு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சரீரம், காஸ்டியூம் மட்டும்தான். பசுமாடு மாடலில் இருக்கிற சரீரம். ஸோ இதெல்லாம் பகவானுக்கிட்ட அப்போ முதல்லையே இருக்கு, அவருக்கு தெரியும். அவர் சர்வக்னன் இல்லையோ? அது கொண்டு வந்து காட்டின உடனே அவங்க அப்போ இந்த இந்திரிய தேவதைகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அப்ருவன் அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நவை நக அலமித்தி அயம் அலமித்தி, இது எங்களுக்கு போராது, இது எங்களுக்கு பிடிக்கலை. பாருங்க, செலெக்ஷனுக்கு போகும்போது கடைக்கு எத்தனையோ பார்க்குறோம், என்ன காட்டினாலும் பிடிக்கல, இன்னொன்று கலர் இல்லையா, இன்னொரு வெரைட்டி இல்லையா, இன்னொரு மாடல் இல்லையான்னு கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா? அதை மாதிரி தான் இங்கே கூட பகவான் கூட வந்து பிஸ்னஸ் டாக்டிஸ் என்ன பண்ணுறாரு, முதல் செகண்ட் ஹேண்ட் இதெல்லாம் அப்படின்னு தான் பெஸ்ட்டு இது கடைசியில் கொண்டு வந்து காட்டுவான் கடைக்காரனு கூட. முதல்ல அந்த செகண்ட் ஹேண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி டேமேஜ் இருக்கிறதெல்லாம் முன்னாடி தீர்த்தணும் சொல்லி முதல்ல அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பான். எப்போ கஸ்டமர் வந்து இனிமேல் எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா அப்போது தேடி இருக்க பார்க்குறேன்னு அப்போது பெஸ்ட்டு கொண்டு வருவான். அந்த மாதிரி தான் பகவான் முதல்ல வந்து கவு பாடி ஆயத்தனம் அது கொண்டு வந்தார். கொண்டு வந்து காட்டிட்டு தேவதைகள் எல்லாரும் இது எங்களுக்கு பிடிக்கல, இது எங்களுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. ஏன் போராதன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், இங்கே சங்கராச்சாரியரோ உபனிஷத்தோ யாரும் எதுவுமே சொல்கிறதில்லை. ஆனால் சங்கர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் ஏதுன்னா ஆனந்தகிரி அப்படின்னு அவர் சங்கர பாஷ்யத்துக்கு காமெண்ட்ரி எழுதியிருக்கார். அதனால் அதில் நமக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி தான் ஆச்சாரியர்கள் ஒருத்தர் இன்னும் ரிசர்ச் பண்ணி என்ன அர்த்தம் கொடுக்கணும் இதுக்கான பார்த்து தேடி சொல்லும்போதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த
பசுமாடு சரீரம். ஏன்னா இதுக்கு உபரி தந்தாக அப்படின்னா மேலே மட்டும்தான் ஒரு வருஷம் தான் பல் இருக்காமா பசுமாடுக்கு. நம்ம இப்போ அது கவனித்தோமோ, கீழே வரையில் பல் இல்லை. கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஜா மட்டும் இருக்கும், வதடு மட்டும் இருக்கும் தவிர வதடு உள்ள ஜா. அப்புறம் உபரி தந்தகன மேலே மட்டும்தான் பல் இருக்காமா பசுமாடுக்கு. அதனால இது நாட் கம்ப்ளீட். ஒரு டென்ச்சர் மட்டும் வச்சுக்கிட்டு போகும். வயசானதுக்கப்புறம் தெரியும், பல் கட்டிக்கிறாங்க இல்லையா சில பேர், மேலே கீழே எல்லாமே கட்ட வேண்டியிருக்கு ஒரு வாட்டி ஒரு காலத்தில் ஒரு வயசில். அப்போது மேலே இது மட்டும் வச்சுக்கிட்டால் மென்னி சாப்பிட முடியுமா நம்மளால்? மனுஷனுக்கு கீழே இல்லாமல் நினச்சி பாருங்க. அதனால் இது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களாமா. இந்த விஷயந்தான் புருஷ சூக்தத்திலோ அந்த பகவான் விராட் புருஷன் பற்றி சொல்லும்போது ஏகேச்சோ பயாததஹ காவோ ஜக்னிரே தஸ்மாத் தஸ்மா ஜாத அஜாவயஹ. என்ன தெரியுமா அர்த்தம் இது? ஏகே ச உபயாததஹ. முதல்ல ஒரு வருஷ பல் இருக்கிறது மட்டும் அப்படின்னு இந்த பசுமாடு. அப்புறம் உபயாததஹ, அதத்தகன்னா பல்லு. அப்போது ரெண்டு மேலே கீழே இருக்கிறன்னா அப்புறந்தான் பகவான் என்ன பண்ணார், சரி பிடிக்கலையா, தாபியோ அஸ்வம் ஆனயத்து, அப்புறம் குதிரைன்னு கொண்டு வந்தாராமா. அதுதான் உபய அததக, மேலே கீழே பல் இருக்கமா குதிரைக்கு. அது கொண்டு வந்து காட்டிட்டா எங்களுக்கு இதையும் பிடிக்கலை, இது கூட எங்களுக்கு போராது அப்படின்னு சொல்லிட்டு புருவன் ந அயம் அலமிதி நகன்னா எங்களுக்கு இதையும் போராது, பிடிக்கலை அப்படின்னு எல்லாரும் மூஞ்சி காட்டிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவார் பகவான்? ஸோ அதனால் அடுத்தது பகவான் என்ன பண்ணார், இப்போது மூணாவது மந்திரம் படிக்கிறேன். தாபிய புருஷம் ஆனயத் தா அப்ருவன் சுக்ருதம் பதேதி புருஷோ வாவ சுக்ருதம் தாஹ அப்ரவீத் யதாயதனம் பிரவிவேஷதேதி. அப்புறம் பகவான் புருஷன்னு கொண்டு வந்தாராமா. தாபிய அவங்களுக்காக புருஷம் ஆனயத்து மனுஷ சரீரம் அந்த மாடல் கொண்டு வந்தார். ஆனால் அதில் எதுவுமே இல்லை இன்னும், அதெல்லாம் மாடல் தான், ஜஸ்ட் மாடல், டம்மி. இங்கே புருஷன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா மனுஷ சரீரம் அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா பரமாத்மாவுக்கு கூட பிரம்மனுக்கு கூட புருஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மனுஷ சரீரம்னு இங்கே நார்மலாக அர்த்தம் எடுத்துக்கணும். நாட் ஆண் சரீரம் புருஷன் அப்படி எடுத்துக்கூடாது. ஆனால் பரமாத்மாவுடைய அம்சமாகவே அப்புறம் இந்த மனுஷனும் ஜீவனும் அது மட்டும் இல்லாமல் மனுஷ சரீரம் பகவானாம அவருடைய கிரியேஷன் த பெஸ்ட். அவர் ஊகிச்சு நினச்சது நல்லது பண்ணணும், என்ன மாதிரி அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அறிவு இருக்கணும்னு சொல்லி நினச்சி அவர் மாதிரி ஊகிச்சு பண்ணது தான் இந்த மனுஷ சரீரமாக. அதனால தான் அவர் ஒரு ஃபேவரேட் பண்ணார் அவருக்கு. என்னன்னு, இப்போது நமக்கு சர்வெண்ட் வச்சுக்கிட்டு வேலை பண்ணால் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ண மாட்டான். அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணும், நம்மளே பண்ணிக்கணும். அதனால தான் பகவான் அவர் மாதிரியே ஒரு மனுஷ சரீரம். ஸோ இந்த மனுஷ சரீரமுடைய முக்கியத்துவம் என்னன்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே தேவதைகள் எல்லாரும் கூட
என்ன சொன்னாங்க? வெரி குட், வெரி குட், கை தட்டாங்க எல்லாரும். ஓகே, சுக்ருதம், வெல்டன், வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு பத இதி. பத்தன்னா உண்மையாக த பெஸ்ட், நல்லா இருக்கு. ஏன் பெஸ்ட்டுன்னு அப்படி சொன்னாங்க? இப்போ தேவதைகள் மட்டும்தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மனுஷ சரீரம் நல்லதுன்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா அப்படி நினச்சக்கூடாது. லோகத்தில் இப்போ கூட பார்த்தோம்னா, அதனால தான் உபனிஷத்து மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, புருஷா வாவ சுக்ருதம். வாவான்னா இங்கே தமிழ் வாவா போப்போ இல்லை. ஓகே, வாவா அண்ணா அது எம்ஃபசைஸ் பண்ணி எல்லோன் இது மட்டும்தான். அதனால அது இப்போ கூட லோகத்தில் எல்லோருக்கும் தெரியும், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மனுஷ சரீரமுடைய பெருமை பாராட்டுறாங்க, தெரியும். ஏன்னா மனுஷன் ஆல்மோஸ்ட் லைக் தி காட், ஈஸ்வர, ஆல்மோஸ்ட். ஓகே, மினியேச்சர் ஆஃப் தி ஈஸ்வர காட். அதனால தான் என்ன பண்ணுறான் பாரு, இவனும் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். க்ளோனிங் சிருஷ்டி பண்ணுறான், டெஸ்ட் பேபின்னு சிருஷ்டி பண்ணான், சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சிருஷ்டி பண்ணுறான். ஆமாம், ஈஸ்வரன் போல் தவிர ஈஸ்வரன்னு சொல்லக்கூடாது, ஈஸ்வரனுக்கு சமமாக இருக்கிற மாதிரி மினியேச்சர் ஆஃப் தி ஈஸ்வரா. அதனால தான் கையை மாற்றி இன்னொரு கையை வைக்கிறான், கால் மாற்றி கால் வைக்கிறான், கிட்னி மாற்றுறான், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறான். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கிறான். அதனால் இதெல்லாமே, இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் கூட அந்த ஈஸ்வரனுடைய அந்த சர்வக்ன சக்தி ஒரு சின்ன பிசுறு, அப்படி ஒரு தூசி மாதிரி அங்கே அப்படி வேலை செய்கிறது. மாதிரி வேறு எந்த ஜந்து ஆனிமல்லோ அந்த அளவுக்கு அது பண்ணலையே. அதோடைய வாழ்க்கை எல்லாம் சிம்பிளி ப்ரோக்ராம்டு. அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி இயற்கை நடத்தி கொண்டு போகிறது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அதனால மனுஷ சரீரம் புருஷ சரீரம் ரொம்ப சிறந்ததுனால உபனிஷத்து கூட மறுபடியும் புருஷா எல்லோன். ஓகே, இது மட்டும் இந்த இண்டீடு வா வா லோகத்திலும் எல்லாரும் சொல்கிற விஷயம். இன்னொன்று பாருங்கோ, இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் 84 லட்சம் வகையான இந்த ஜீவராசிகளுக்குள்ளே என்ன சொல்லுவோம் பொதுவாக? பேசுகிற சக்தி. மிச்சம் ஆனிமல்ஸ் எல்லாம் ஏதோ சப்தம் பண்ணும் தவிர அதுக்கு பேச வராது. மனுஷனுக்கு பாருங்கோ, எத்தனை 100 கணக்கில் தாய்மொழிகள், பல மொழிகள், பல பாஷைகள். ஸோ பேசி வியக்தப்படுத்தக்கூடிய சக்தி. அது மட்டும் இல்லை, சிரிக்கிறது கூட பாருங்கோ மனுஷன் மட்டும்தான். ஜந்து சிரிக்காது. ஜந்து பல்லு காட்டும், குரங்கு மாதிரி பல்லு காட்டும் இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ பல்லு காட்டும். அதனால் பல்லு காட்டாதுடா, சிரிக்கணும். சிரிக்கிறது மனுஷன் மட்டும்தான் பண்ணுவான். அப்புறம் புத்தி சக்தி சொல்லணுமா, அறிவு, ஆஹா இத்தனை இருக்கு. ஸோ பாருங்க இந்த டிஃபரன்ஸு. அதனால தான் புருஷோ வாவா சுக்ருதம், சுக்ருதம், வெல்டன், வெல்டன், நைஸ் பாடி, நைஸ் காஸ்டியூம். ஸோ இங்கே அப்புறம் புருஷன்னா ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய பிரதிபலிப்பே ஜீவா. அப்படின்னா இங்கே இன்டைரக்டாக உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, தத்துவமசி மகா வாக்கியத்தினை நமக்கு இண்டிகேட் பண்ணுறது தத்துவமசி மகா வாக்கியம். ஸோ ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். ஓகே, அது இங்கே ஹிண்ட் கொடுக்கப்பட்டது. அதனால தான் காட் மேட் மேன் இன் ஹீஸ் ஓன் இமேஜ் அப்படின்னு சொல்லுவான் இங்கிலீஷில், பைபிள் அவள் கூட. அதுக்கப்புறம் எதனாலன்னு சொன்னால், தைத்திரிய உபனிஷத்தில் படித்தோம் பாருங்க, இந்த சுக்ருதமனே வார்த்தை அங்கே வரும். ஓகே, அபய பிரதிஷ்டானே ஒரு பாகம் விஷயத்தில் அஸ்மாத்வா
असद्वा असद्वा इदमग्र आसीत् ततो वै असदजायत तदात्मानग्गः स्वयमकुरत् तस्मात् तत् सुकृतमुच्यत इति तस्मात् முச்சதே இதி. பார்த்தீங்களா, சுக்ருதம் அనే வார்த்தை இது கூட அங்கே சிருஷ்டி பற்றி இது எல்லாம் சொல்லும் போது ப்ளஸ் அந்த அபயம் எப்போ நான் அந்த புருஷனாக புரிஞ்சுக்கிறானோ சத்வஸ்துவா அப்போ பயம் போகும். இனியோ சுக்ருதம் வார்த்தை பாருங்க அங்கே வந்துச்சு. அப்புறம் ஸோ இந்த மாதிரி இந்த 2 வாட்டி சுக்ருதம் அనే வார்த்தை அப்படி சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தாக அப்ரவீத் பரமாத்மா அப்புறம் என்ன சொன்னாரமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் போய் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அவங்க அந்தந்த ரூமுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆயத்தனம் வந்துச்சு. அப்போ பிரவேசத்தை எல்லோரும் என்ட்ரு ஆகிடுங்கோ, ரெடி. கேம்புக்கு வந்த உடனே ரூம்ஸ் அலாட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆமாம் நீங்கள் 2 பேர் இந்த ரூமுக்கு போங்கோ, நீங்கள் இந்த சிங்கிள் ரூமுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி ரூம்ஸ் அலாட் பண்ணுறோம். ஸோ ரூம்ஸ் அலாட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன, கேம்ப்பு தொடங்கும். கேம்ப்பு தொடங்கிறதோ இல்லையோ 9 மணிக்கு காலையில் டீ காஃபி வேணும். அதனால தான் இப்போது அடுத்த மந்திரத்தில் அவங்கள எல்லோரும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆனவங்க என்ன ஆகும், ஆரம்பிக்க வேண்டியதுதான் கிச்சன். ஸோ பசி தாகம் சரி எப்படி எல்லோரும் போய் அவங்க பசி தாகம் அப்புறம் வரும். பசி தாகத்தின்னு உருவாக்கிட்டார். இப்போ என்னென்ன எல்லோரும் அவங்க போய் செட்டில் ஆகணும். அந்த ரூம்ஸ் அலாட்மெண்ட்டு தான் இப்போ 4வது பெரிய மந்திரமாக இருக்கா. ஒன்றும் இல்லை, எல்லோரும் எப்படி போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அக்னிர்வா பூத்வா அக்னிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷத் வாயு பிராணோ பூத்வா நாசிகே பிராவிஷத் ஆதித்ய चक्षुर्भूत्वा अक्षिणी प्राविशत् दिशश्रोत्रं भूत्वा कर्णौ प्राविशन् ओषधि वनस्पतयो लोमानि भूत्वा त्वचं प्राविशन् चन्द्रमा मनो भूत्वा हृदयं प्राविशन् मृत्यु अपानो भूत्वा नाभिं प्राविशत् आपो रेतो भूत्वा शिष्णं प्राविशन्. இப்போது எல்லாம் ஈஸியாக புரிகிற விஷயந்தான். அப்போ 3 சேர்ந்து குரூப் என்ன குரூப் 3 அக்னி தேவதா, வாக்கு இந்திரியம் கலந்து அதோடைய கோலகமான முகத்தில் போய் செட்டில் ஆயிடுச்சு. என்ன படித்தோம் இல்லையா, அங்கே இது 3 சேர்ந்து இருக்கணும். 3 சொல்லணும். என்னது, தேவதா, இந்திரியம், கோலகம். சரியா? அதனால அக்னி தேவதா ப்ளஸ் வாகிந்திரியம் சேர்ந்து ஏன்னா தே cannot be separate. அக்னி தேவதா அண்ட் வாகிந்திரியம் cannot be separate. அப்போது இந்திரியம் அண்ட் இந்திரிய சக்தி செப்பரேட்டாக இருக்கும், இருக்காது இல்லையா? தேவதன்னு என்ன சொன்னோம், சமஷ்டிக்கு இந்திரியத்துக்கு பேர் சமஷ்டி தேவதையை வெஷ்டிலோ இந்திரியம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். முகம் ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த பாடி, கோலகத்தில் வாய், முகம்னா வாய், அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வாயு பிராணத்தோடு சேர்ந்து வாயு தேவதா பிராண இந்திரியம் பூத்வா நாசிகே பிராவிஷது, மூக்கு அதுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. அப்புறம் ஆதித்ய தேவதா சக்ஷுர் இந்திரியம் கலந்து அக்ஷிணி பிராவிஷது, கண்ணுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. திஷா ஸ்தோத்திரம் பூத்வா திக் தேவதா ஸ்ரோத்திரம் இந்திரியம் பூத்வா கலந்து காதுக்குள்ளே பிரவேசம் ஆயிடுத்து, பிராவிஷன். ஓஷதி வனஸ்பதையோஹோ, ஓகே, இந்த ஓஷதி வனஸ்பதி தேவதர்கள் லோமானி பூத்வா, லோமமன் என்ன சொன்னவங்க, ஹெயிர் இல்லை, சர்மம், அந்த துவக்கனே இந்திரியமாய்
ఇంద్రియమైరి భూత్వా త్వచం ప్రావిశత్ స్కిన్, அதனால இந்த శరీరం మొత్తం కూడా స్పర్శ శక్తి இருக்கு. சந்திரமா, சந்திரன் வந்து மனசோடு சேர்ந்து ஹிருதயஸ்தானத்தில் பிரவேசமாகி அங்கே செட்டில் ஆயிட்டு. அப்புறம் மிருத்யு தேவதா அபானவாயு கூட சேர்ந்து நாபிஸ்தானம் இருக்குல்ல, தொப்பிளி, அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஆபக ஜலம் வந்து ரேத்த இந்திரியத்தோடு சேர்ந்து சிஷ்ணம்னா ஜனனேந்திரியத்தில் போய் செட்டில் ஆயிடுச்சு. இப்படி அந்தந்த தேவதை அந்தந்த இந்திரியம் அந்தந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடுச்சு. இது வந்து சமஷ்டி லெவலில் இருக்கிறது மாதிரி இப்போ மொத்தம் ஆக்கிரமிச்ச மாதிரி ஆயிடுது புருஷ சரீரத்தில். அப்போ என்ன, புருஷ சரீரம் மனுஷ சரீரம் தவிர இப்போ மாதிரி ஆடுக்கு மாடுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இந்திரியங்கள் இல்லையா இருக்கு. ஆனால் இதில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு தான் உபனிஷத்து இப்போ இந்த புருஷன்னு சொல்லும்போது தான் அந்த இந்திரியங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தி வந்துச்சு. ஏன்னா பரமாத்மா ஆல்சோ இஸ் ஹாப்பி, ஹீ கேன் பி இன் ஆல் த அனிமல்ஸ் பாடிஸ் எவ்ரிவேர். ஆனால் அதில் மனுஷ சரீரங்கள் இருக்கும்போதும் அவர் திரும்பி அவர் மறக்காமல் அப்புறம் சத் சங்கத்துக்கு வந்து குருக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி நானும் பிரம்மன் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி மறுபடி ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு வழி இந்த மனுஷ சரீரம். இல்லைன்னா அந்தந்த ஜந்து சரீரங்களிலே இருந்துச்சுன்னா தானே மறந்துட்டு போயிடும் பிரம்மம். அந்த மாதிரி எல்லாரும் என்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 5வது மந்திரம், இந்த செக்ஷனில் கடைசி மந்திரம். தம் அசனாயா பிபாசே அப்ருதாம் ஆவாபியாம் அபிப்ரஜானீதி தே அப்ரவீத் ஏதாஸ்வேவ வாம் தேவதா ஸ்வாபஜானாமி ஏதாசு பாகின்யௌ கரோமீதி தஸ்மாத்யஸ்யை கஸ்யை ச தேவதாயை ஹவிர்க்ருஹ்யதே பாகின்யா வேவா அஸ்யாம் அசனாய பிபாசே பவதஹ. எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அசனா பிபாசா பசி தாகத்தினை கூட உருவாக்கி வச்சுட்டாரு. பசி தாகம் கேட்டுச்சாமா, எங்களுக்கு எங்கே ரூமு கொடுக்கவே இல்லை இன்னும், சுவாமிஜி எங்களுக்கு ரூம் அலாட் பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் கிட்ட. இது பாருங்க, இதெல்லாமே இமேஜினரி. இது எப்படி பசி கேட்குமா, பசிக்கு வாய் இருக்கா, இன்னும் பரமாத்மாவே என்ட்ரு ஆகலை, சைத்தன்யமே என்ட்ரு ஆகலை. அதுதான் இமேஜினரி ஸ்டோரி லைக் உபனிஷத்து இஸ் டெல்லிங்கன்னு சொன்னது. அதுக்கு நான் என்ன சொன்னேன், பரமாத்மா இஸ் இமேஜினிங் ஹிம்செல்ஃப். அந்த இமேஜினேஷன் பேர் தான் ஐக்ஷதா. என்ன ஆயிடுச்சிங்க இப்போது இந்த 5வது மந்திரத்தில் அந்த அசனா பிபாசைகளை மாத்திரம் இடமில்லாதனால பகவான் என்ன சொன்னாராமா, தம் அசனாயா பிபாசே அப்ருதாம். அந்த பசி தாகம் வந்து பரமாத்மா கிட்ட கேட்டுச்சாமா. சொல்கிறது என்ன சொன்னது, ஆவாபியாம் அபிப்ரஜானீஹி இது, எங்களுக்கும் ஏதாவது இடம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு கேட்டால், இத்தினி தே அப்ரவீத், அவங்களை கேட்ட பகவான் சொன்னார், ஏதாசு ஏவ தேவதாசு அபிஜானாமி வாம். எல்லா தேவதைகளுக்கு எது எது ஆயத்தனமாக கொடுக்கப்பட்டதோ அந்த தேவதைகள் கூடவே இருந்து அதே இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிங்கோ. பார்த்தீங்களா, அதுதான் சொன்னான். பசி தாகம் అనేది வந்து அந்தந்த இந்திரியத்துக்கு அந்தந்த தேவத்தை கூட இருந்து அங்கே ரசிக்கிறதுக்கு அங்கே. அதனால கண்ணு அதோடைய பசி தாகத்தினை தீர்த்துக்கிறது, பார்த்து ரூப வர்ணங்கள், காது கேட்டு பசி தாகம் தீர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் சரீரம் மொத்தம் ஒரு செல்லு, ஓகே, ஒரு ஆர்கன்
எல்லாத்துக்கும் பசி தாகம் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தா சரீரம்లో ஜலம் நிறைய எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஒரு செல்லுக்கு கூட பசி இருக்குது, ஆகாரம் வேணும் அதுக்கு. அதுதான் டோட்டல் சப்ளை சென்ட்ரல் கிச்சன்லேருந்து சப்ளை ஆகுது. ஸோ அதனால் பகவான் என்ன சொன்னார், நீங்கள் எல்லாரும் அந்த தேவதைகளுக்கு வர பாகம் இருக்க பார்த்தீங்களா, பாகின்யோ கருமீதி ஷேர் பண்ணிக்கோங்க. பாகின்யோன்னா அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கூட இருந்துட்டு அந்தந்த தேவதைகளுக்கு எப்பப்போ அவங்களுக்கு ஆகுதி கிடைக்கிறதோ ஹவிஹி குருஹ்யதே. அதனால தான் ஹவிஹி. இங்கே ஹவிஹன்னா ஆகுதி. காதுக்கு ஆகுதி சப்தம், கண்ணுக்கு ஆகுதி ரூபம், மூக்குக்கு ஆகுதி கந்தம், அப்புறம் நாக்கு வாக்குக்கு ரசனா, வாய்க்கு ரசனா இஸ் த ஆகுதி ருச்சி. அப்புறம் அப்படி எல்லா இந்திரியத்துக்கு இருக்கிற அந்தந்த சேஷ்டை இருக்குது பாருங்கோ, அது இதனால் அதே பண்ணும். இன்னொரு இந்திரியம் பண்ணாது. எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் தான் இருந்து அவங்கவுங்க வேலை தான் பார்த்துக்கணும். ஒருத்தர் ரூமில் இன்னொருத்தர் போக முடியாது. இங்கே அப்படி ஸ்ட்ரிக்ட் ரூல், போக முடியாது. அதனால தான் காது விஷயமே சப்தமே தவிர இன்றைக்கி கண்ணு லீவ் போட்டுச்சாமல் கண்ணு வேலை நான் பார்க்குறேன்னு போகாது. பக்கத்தில் தான் இருக்கேன் சார், போகலாம் இல்லையா, போகாது. அப்படி போக முடியாது. ஏன்னா அப்படி பொண்ணை குழப்பமாயிடும். அதனால தான் பகவான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பாகின்யா வா அஸ்யாம் அசனாப்பி உபாசாய பவதா. ஸோ உங்களுக்கு இடம் கிடைச்ச மாதிரி ஆகிடுத்து, உங்களை எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அவங்க அங்கே தேவதைகளுக்கு எல்லாருக்கும் போய்த்து ஆகுதி கொடுக்கப்படுறதோ. அதனால தான் நம்ம 5 இந்திரியங்கள் மூலமாக செய்கிறது இந்திரியேஷு ஜூஹதி. யக்னங்களை பற்றி சொல்லும்போது பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் நினைக்கிறேன், பல யக்னங்களை சொல்லும்போது விஷயான் இந்திரியார்த்தேஷு ஜூஹதி. ஜூஹதின விஷயங்கள்னு இந்திரியங்களுக்கு ஆகுதி பண்ணுறது தான் யக்னம். இது புரிஞ்சுக்கிட்டு அப்படி அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம், கவனிக்கணும். இது ஒரு யக்னம் மாதிரி. அதனால தான் இந்த சரீரம் மொத்தம் பகவானுடைய ஸ்வரூபம். எல்லா 5 புலங்கள் கூட அக்னி குண்டங்கள். அந்த அக்னி குண்டங்கள் மூலமாக ஆகுதி செய்யப்படுறது பல சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த 5 பொருட்கள் விஷயங்கள். அப்படின்னு இப்போ எல்லோரும் செட்டில் பண்ணிட்டாரு. அதனால தான் இப்போது இதெல்லாம் யாருடைய கதை, நம்மளுக்கு தான். இந்த புருஷ சரீரம் பாருங்கள், இப்போ இதில் எங்கெங்கெங்கே யாரெல்லாம் இருக்கா என்னானது. சரி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது யாருக்காக யார் அனுபவிக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் யார் அனுபவிப்பா அதில். ஸோ இந்த செக்ஷன், இந்த விஷயத்தோட எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா ஆயத்தனம் அந்தந்த சரீரங்களுக்கு அடித்தது ஆனதுக்கப்புறம் இப்போது ஸ்தூல சரீர சிருஷ்டி ஆயிடுதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு வெளியில் 3ங்க. ஒன்று போக்கியமுக்கு வேண்டிய கரணம் அண்டு போக்தா 3 இருக்கணும். ஆனால் இன்னும் போக்தா வரலை. போக்தா யாரும் இந்திரியம் இல்லை, போக்தா இந்திரியம் ஜடம். அதில் பரமாத்மா என்ட்ராகணும். என்ட்ரானதுக்கப்புறம் தான் இப்போது வீடெல்லாம் கட்டியாச்சு. வீட்டில் எல்லாமே கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரெடி. ஏசி, டிவி, அப்புறம் ஹாட் வாட்டரு டேங்க், வாட்டர் சப்ளை, அப்புறம் கேஸ் ஸ்டவ், அக்னி. பாருங்கள் 5 இந்திரியங்கள் 5 புலங்கள் மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வீடு ஸோ வெல் டன், எல்லாமே இருக்கு. ஆனால் வீட்டுக்காரன் அதில் போய் தங்கி இருந்துட்டு யாருக்காக அதெல்லாம், டிவி யாருக்காக, ஹாட் வாட்டர் ஷவர் பாத் இல்லை யாருக்காக, ஏசி கூலர் யாருக்காக, ஃபேன் யாருக்காக, எல்லாம் 5யும் இருக்கு யாருக்காக அது. அதனால தான் அதில் யாரோ அது எல்லாத்தையும்
அனுபவிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, செய்கிறதுக்கு ஆசாமி வேணும் இல்லையோ? த டெனன்ட் ஷுட் பி தேர். ஹவுஸ் சும்மா இருந்தால் எப்படி? அதனால் போக்தா, போக்தா வர்ணம். அப்போது இப்போ என்னென்ன வந்துச்சு? கரணங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதுதான் அர்த்தம். அதனால் போக்ய கரணங்கள், அப்புறம் போக்தா வரல, போக்ய வஸ்து வேணுமே. அப்படின்னா இப்போது அன்ன சிருஷ்டி பண்ணணும். அதுதான் இந்த 3வது சாப்டரில், பிரகரணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அன்ன சிருஷ்டி. அதனால தான் சிவமானச பூஜையில் லாஸ்ட் பட் 1 ஸ்லோகாவில் என்ன சொல்கிறோம்? ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹசரா பிராணாத் ஷரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோபபோக ரச்சனா. பார்த்தீங்களா? நித்ரா சமாதி ஸ்திதி எல்லாமே இந்த உள்ளே ஆசாமி சுவாமி இருக்கணும். சுவாமிக்காக தான் இந்த எல்லாமே. சரி, இப்போ அன்ன சிருஷ்டி பாருங்கள். இப்போ முதல் மந்திரம் 3வது செக்ஷனில் ச ஈக்ஷதே மேனு லோகாశ్చ லோகபாலாశ్చాன் தமேப்ய ஸ்ருஜா இதி. லோகபாலாశ్చాன் இமே ஏப்ய அன்னம் ஸ்ருஜா இதி. இமேனு ஏப்ய இமேனு பார்க்குறோம். என்ன அர்த்தம்னா பாருங்கள், இங்கே மறுபடியும் அதே விஷயம். ஈக்ஷதான்னு சொல்கிறோம் இல்லைன்னா, ஈக்ஷதே மே ஐக்ஷதான்னா ஒன்று தான். சஹ அந்த பரமாத்மா மறுபடியும் சிந்திச்சாராமா. இதுதான் பெரிய டிஃபரன்ஸு நம்ம வேதாந்த சித்தாந்தத்துக்கு. ஓகே, என்ன சொல்கிறோம்? அந்த இன்டெலிஜென்ஸ் காஸ், ஓகே, அந்த புத்தி சக்தி சிந்திக்கக்கூடிய, டிசைட் பண்ணக்கூடிய, டிசர்ன் பண்ணி சிந்திக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் காஸ் தான் ஈஸ்வர கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரவாதம், ஓகே, அது சொல்கிறோம். ஆனால் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்ட்டு, இயற்கை சுற்றி சூழ்நிலை அப்படி இருந்தாவே போதும். அதே ட்ரை பண்ணி அதே முயற்சி பண்ணிக்கிட்டு என்ன ஆகுமா, அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ உருவாகும். அது டார்வின் தியரி. இதுக்கு என்ன சொல்கிறோம்னா ஸ்வபாவவாதம். நம்மளது புத்தி இன்டெலிஜென்ஸ் காஸ் இருக்கு అనేది ஈஸ்வரன் అనేది சர்வக்னவாதம், ஞானவாதம். ஆனால் இவன் ஸ்வபாவவாதம் சொல்கிறோம். அது நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சப்போஸ் அப்படி ஆகணும்னு சொன்னால் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, பை சான்ஸ் எப்படியோ இது அப்படி இருந்து ஏதோ காம்பினேஷன்ஸ் ஏற்பட்டு எப்போது பை சான்ஸ்ன்னு எதுக்கோ எப்படியோ டக்குன்னு மனுஷ சரீரம் வந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பின்னாடி அதனால தான் ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐக்ஷத அவர் இப்படி பாவிச்சார், இப்படி திங்க் பண்ணார், இப்படி நினைச்சார். அப்படி தானே நம்ம வாழ்க்கை கூட மனுஷனே ஒரு சின்ன சரீரத்தில் இருந்த ஜீவனே நினச்சிக்கிறான், திங்க் பண்ணுறான், முன்னாடி யூகிச்சுக்கிறேன். நானும் இன்ஜினியர் படிக்கணும், இன்ஜினியர் படித்ததுக்கப்புறம் வெளிநாட்டு போகணும்,
வெளிநாட்டு போனதுக்கப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கினதுக்கப்புறம் தங்கறதுக்கு இருக்கிறது நல்ல ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் எல்லா வசதி இருக்கணும், ஒன்று கல்பிச்சு திங்க் பண்ணி இன்டெலிஜென்ஸ் காஸ் அங்கே இருந்தால் தவிர அது தானாக நடக்கிறதே சொல்லுங்க. நிறைய இப்போது இன்னைக்கு சமைக்கணும் நான் நினச்சி போய் ஸ்டவ் ஆன் பண்ணால் தானே சமையல் ஆரம்பமாகும். நினச்ச பத்தில் போய் ஆக்ட் பண்ணணும். ஸோ அதனால் அப்போது இந்த எஃபிஷியண்ட் காஸ் அண்ட் அப்ளையிங் காஸ், அப்ளையிங் தட் இன்டெலிஜென்ஸு எல்லாமே அங்கே இருக்கணும். இல்லைன்னு எப்படி நடக்கும்? இது ஐன்ஸ்டீன் கூட வேறு சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக அவர் பண்ணார். அவர் தினந்தோறும் கூடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பெரிய ரூமு, 10-15 பேர் சயின்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி சம் அன்னோன் இன்டெலிஜென்ஸ் காஸ் ஹையர் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கேனேது சயின்டிஸ்ட் எல்லாம் கூட முக்கால்வாசி ஒத்துக்க வேண்டியதுதான். டார்வின் தியரி எவல்யூஷன் பற்றி அப்படி சொல்லும் போது அதே ஏதோ சைடாக கொஞ்சம் அதையும் வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம அது ரைட் வே, ஏன்னா பிக் பேங் டிங்குன்னு வந்துச்சு, எல்லா பஞ்சபூதங்கள் அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் இது தானாகவே அப்படி எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை. எல்லாம் பகவான் த ஹையர் இன்டெலிஜென்ஸ் பவர் டிசைட் பண்ணி உருவாக்குறது, அதுதான் உருவாக்குறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பொதுவாக. என்னென்னா பை சான்ஸ்ன்னு நீங்கள் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 நம்பரு போட்டு ஸ்லிப்ஸ் கார்டு ஏதோ போட்டிருக்கோம், ஒரு லாட்ரி பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸில் நீங்கள் அந்த கை வச்சு ஒன்று எடுத்தால் கரெக்டாக என்ன வரணும்னா 1 தான் முதல்ல வரணும், 1 தான் முதல்ல வரணும். எவ்வளோ சான்ஸ் இருக்கு 1 வரத்துக்கு? மேபி சொல்ல முடியாது, சான்ஸு டிஃபிகல்ட்டு தான். ஒரு 10 சான்சஸ் இருக்கணும், 10% சான்ஸு. அப்புறம் இன்னும் இது இல்லை, 1 எடுக்கிறது மட்டும் இல்லை, 1க்கு அப்புறம் கரெக்டாக 2 தான் வரணும். அப்போ எவ்வளோ சான்ஸு? சான்ஸு 100% தான். சான்ஸ்ன்னா 100% என்ன 100 இல்லை, டவுட்ஃபுல் தான் அர்த்தம். அப்புறம் இது இன்னொரு விதமாக சொல்கிறேன். அப்படி எடுத்தாமா எல்லாம் கரெக்டாக 1 2 3 4 5 வரிசையாக 1லேருந்து 10 வரைக்கும் கரெக்டாக அப்படியே வருமா? கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட்? சப்போஸ் எப்போ நடந்துச்சுன்னா அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? இம்பாசிபிள். அண்டு நடந்தால் கூட எப்போ நடக்கும் என்னது சான்ஸே இல்லை. அப்போ பை சான்ஸ்ன்னா ஒரு மனுஷனாக உருவாக்குறதுக்கு அப்போ இது இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த 1 2 3 இந்த ப்ளக் கார்டு மாதிரி எழுதி வச்சுட்டான் ஒருத்தன். அதெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடி போனான், போய் 3வது 4வது மாடியில் ஒன்று அப்படி கீழே போட்டால் அது கரெக்டாக அது இப்படி தான் போய் 1 அப்படியே விழணும். சரி, எவ்வளோ சான்ஸு? தெர் இஸ் எ சான்ஸ் இருக்கணும், காற்று இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அது அங்கேருந்து கீழே வரும்போது அது இப்படி ஆகி எப்படி ஆகி தலைக்கிட்டு. அது மட்டும் இல்லை, அது 1க்கு அப்புறம் நான் அப்புறம் 2 போடுறேன், அதுக்கப்புறம் பக்கத்தில் கரெக்டாக அந்த 1க்கு பக்கத்தில் தான் போய் 2 விழணும். இல்லை, இன்னொரு விதமாக சொல்கிறேன். 10 கூட சேர்ந்து என்ன பண்ணேன், அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் 10. அந்த 10ன்னு அப்படி போட்ட மேலே போய் கீழே விழும்போது எல்லாமே கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 விழுமா? எவ்வளோ சான்ஸ் இருக்கு? ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் வாட்டி போட்டால் கூட சான்ஸ் வருமானு தெரியல. அப்போது ஒரு மனுஷ சரீரம் உருவாகிறதுக்கு ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், இன்யூமரபிள், அன்லிமிட்டெட் வெயிட் பண்ணி தான் மனுஷ சரீரம் வருமானா அது எவல்யூஷன் நாங்கள் ஒத்துக்கலை. பகவான் இன்டெலிஜென்ஸ் காஸ் இஸ் தேர். அதுக்கு தான் இங்கே கதை இப்படி சொல்கிறது உபனிஷத்து. சரி, இது மனசில் வச்சுக்கிறோம் இந்த பாயிண்ட்டு. என்ன
ச ஈக்ஷதே மேனு லோகாஷ்ச, நானும் குட் லோகங்களன்னு சிருஷ்டி பண்ணியிருக்கேன். அப்புறம் லோகபாலாக சிருஷ்டி பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போது இந்த லோகபாலகர்களுக்கு இந்த லோகங்களுக்குள்ளே இருந்து, ஓகே, லோகங்கள்னா இதுதான், கண்ணு காது இது எல்லாமே லோகம்தான். அந்த கோலக்கமே ஒரு லோகம். அந்த லோகபாலகாசு இருக்குது. இப்போ இவங்களுக்கு அன்னத்தினே ஏபியா சுஜாயத்தே, நான் இவங்களுக்கு இப்போது அன்னம் சிருஷ்டி பண்ணணும். ஏன்னா பசி தாகம்னு இது ஒன்று இருக்குல்ல, அன்னமும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போது ஸோ பாருங்கள், எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தானே ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இனிமேல் தான் அதில் என்ட்ரி பரமாத்மாவே என்ட்ரு ஆகணும். அதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்காரு? பரமாத்மா அவருக்காக பண்ணியிருக்கார். இப்போ இந்த தேகத்தில் இருக்கிறது யார்? பரமாத்மா. ஜீவ అనేది யாரு கிடையாது, ஜீவதான் பரமாத்மா. ஜீவான் நினைக்கிறவனே தான் பரமாத்மா. ஸோ பரமாத்மா தான் சர்வத்திர சர்வதா எல்லாத்திலும் இருந்துட்டு அவருக்காகவே பண்ணதில் அவரை இருட்டி பார்க்குறார். இருந்து he is going through all seeing. அப்போது எல்லாம் பண்ணி வச்சு வரணும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அசல் குருபரேஷன் ஆக முடியும். அதுதான் சொன்னோம் இமேஜினேஷனே. பகவான் அப்படி எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டாரு. தென் ஹி என்டர்ஸ். அவர் என்ட்ரு ஆகலைன்னு பிரயோஜனம் இல்லை. ஃபார் வாட் சேக்? என்ட்ரு ஆகலைன்னு ஆக்சுவலி அதெல்லாம் ஜடமாக அப்படி தான் இருக்கும். என்ட்ரு ஆகிறது என்னென்னு சைத்தன்யம் என்ட்ரு ஆகணும். அந்த பாயிண்ட் இன்னும் வரல. பட் ஐ எம் டெல்லிங், அன்னம் சிருஷ்டி பண்ணார். சரியா? ஸோ இந்த மாதிரி அன்னம் சிருஷ்டி. இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும். எப்போது நம்ம வந்து இப்போ டார்வின் சித்தாந்தத்தை அக்செப்ட் பண்ணுறதில்ல. we don't accept that everything happens just naturally అని. న్యాచురల్లీ హ్యాపెనింగ్ అనేది ప్రకృతికి விடுறோம். பட் இப்போ இந்த சிருஷ்டி பிரகரணம் எல்லாம் சொல்லும் போதும் இங்கே ஜீவான்னு இருக்கும்போது, ஜீவா திடீர்னு அடுத்த ஜென்மத்தில் நேச்சுரல்லி ஹி பிகம் ஆனிமலாக இல்லையே. இவனுக்கு இங்கே என்ன பண்ணுறானோ, என்ன செயல் செய்கிறானோ, த லா ஆஃப் கர்மா டிசைட்ஸ் என்ன சரீரம் வரணுமனே. அப்போ அது ஒரு லா இருக்குன்னு சொன்னால் அந்த லான்னு யார் கவர்ன் பண்ணுவாங்க? அந்த கவர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் கவர்னர் இருக்கணும். அந்த கவர்னர் வந்து இன்டெலிஜென்ட் கவர்னராக இருக்கணும்னா இன்டெலிஜென்ஸாக இருக்கணும் இல்லையோ? அதனால தான் முண்டகோபனிஷத்தில் இந்த பகவான் சர்வக்னன்னு சொல்கிறதுக்கு எஸ் சர்வக்ன சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹா. இந்த அக்ஷதா అనేది தபம் అని అర్థం. அவர் ஞானமயம் தபஹா. அப்படி he ignites his own intelligence. தபன்னா பேர்ன் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது. அந்த ஞானமயமாக இருக்கார் அவர். அதனால தான் சர்வக்னா சர்வவித். he knows everything and he can capable of doing anything, everything. அதனால இப்போ அவர் அன்னத்தின் சிருஷ்டி பண்ணணும். ரெண்டாவது மந்திரம் பாருங்க, மூணாவது செக்ஷனில் சஹ ஆபோபிய தபத்தாபிய. ஓகே, அங்கே இருக்கிற மாதிரி படிக்கிறோம். சோபோபிய தபத்தாபியோ தாபிய அபிதப்தாபியோ மூர்த்திரஜாயத யா வை சா மூர்த்திரஜாயதான்னம் வை தது. இப்போ அன்னம் சிருஷ்டிக்கு சார் தப்பம் பண்ண. சஹ அப்படின்னா பரமாத்மா. அபஹன்னு வாட்டர்ஸ். இந்த வாட்டர்ஸ்ன்னு சொன்னால் அன்னைக்கு விட முன்னாடியே வந்துச்சு இது. அபஹன்னா வாட்டர்ஸ்ன்னா பஞ்ச மகாபூதங்களுக்கு இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் அந்த கிராஸ் மெட்டீரியல் மேட்டர் பஞ்ச மகாபூதங்கள் అనేది ஆபஹ ஜலம். அபஹ அபியதபத. அந்த பஞ்ச மகாபூதங்களை பற்றி புரூடட் ஓவர். அபியதபதன்னா he concentrated on them and thought of them. and தாபிய அந்த பஞ்ச மகாபூதங்களிலிருந்து அபியதப்தாபிய அந்த எது மேலே பகவான் அப்படி சிந்திச்சார் அந்த பஞ்சமகாபூதங்களிலிருந்து மூர்த்தி அஜாயத.
மூர்த்திகன்னா இங்கே உருவம்னு அர்த்தம். மெட்டீரியல் வந்துச்சு. என்ன மெட்டீரியலு? அரிசி, கோதுமை, பாருங்க, இது எல்லாமே மெட்டீரியல். ஓகே, மூர்த்தி அஜாயத. அஜாயதன்னா உருவாக்கப்பட்டது. என்ன இங்கே மூர்த்திகன்னா அன்னமனுதா மெட்டீரியல்னு அர்த்தம். அந்த மெட்டீரியல்னு அர்த்தம் சாப்பிட்றதுக்கு வேண்டிய பல வகையான விஷயங்கள். அப்படி என்ன வாயினால் சாப்பிட்றது மட்டும்தானே கோதுமை, அரிசி எல்லாம் சொல்லுவோம். மாதிரி நீங்கள் சாப்பிட்றது பசின்னு சொன்னால் கண்ணுக்கு காது கண்ணா அதே தான். பல வகையான வஸ்துகள் சப்தத்தை உருவாக்குறது, பல வகையான வஸ்துகள் ரூப வர்ணங்கள் வித்தியாசமாக தெரியறது, பல வஸ்துகள் பல ருச்சினி காட்டுறது, பல புஷ்பங்கள் பல இதெல்லாமே பல கந்தத்தினை காட்டுறது. ஆனால் மொத்தத்தில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அன்னம் అనేది அங்கே இருக்கணும், மேட்டர் இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும். ஸோ மூர்த்தி அஜாயத. யாவை சா மூர்த்தி, உண்மையாக எந்த மூர்த்தியிலேருந்து தட் மெட்டீரியல் ஃபார்ம்ஸ் அஜாயத உருவாக்குனதோ அதுதான் அன்னம். இங்கே அன்னம் அనే வார்த்தை இப்போ வருது. மூர்த்தி என்ன மெட்டீரியல்னு அர்த்தம். அதனால தான் மெட்டீரியல் இருந்தால் தான் அரிசி, கோதுமை இதெல்லாம் இருந்தால் தான் பருப்பு நம்ம அன்னம் அதை பண்ணிக்கிறோம், உபயோகப்படுத்திக்கிறோம். ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கணும், மூர்த்தி அதுக்கு பேர். இப்போ அதில் தான் ஆகாரம் அன்னம் உருவாக்கப்பட்டது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி நவ். ஓகே, எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ அதனால் 12 o'clock ஆயிடுச்சு. அப்போ போய் சாப்பிட வேண்டியது தான். இப்போது சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் ரெடி. அங்கே இப்போது குரு பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம்தான் எல்லாம் இனிமே அதுதான் விஷயமாக வரும். அது அப்படி கிராஜுவல்லி இட் வில். ஆக்சுவலி இந்த பிரகரணத்தில் கூட இது கடைசி அத்தியாயம்தான். ஆனால் இதில் கடைசியில் தான் கொஞ்சம்தான் அந்த பிரம்ம தத்துவம், பரமாத்மா பற்றி இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் అనేది பேசப்படுறது. ஓகே, அதனால் மேக்ஸிமம் சிருஷ்டி விஷயமே தான் வந்துட்டுருக்குது. சரி, அடுத்த வகுப்பில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.